வாக்காளர் பட்டியல் முறைகேடிற்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கும் நிலையில் அதில் இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்துல திமுக மாவட்ட செயலர் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல தொடர்ந்து பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாக்கு திருட்டு மற்றும் சார் குளறுபடிகளுக்கு திமுக மாவட்ட செயலர் கூட்டத்துல கண்டனம் தெரிவித்து தீர்மானமும், அதே போல ஓர்நீல் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகை சூடிய திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தும் பாராட்டு தெரிவித்தும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் திருத்த சட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து ஒரு பயிற்சியும் இந்த கூட்டத்தில் அளிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த ஓர்நீல் தமிழ்நாடு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மக்களிடம் தொடர்ந்து திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும், திமுக திட்டங்கள், அதே போல மத்திய அரசுடைய தமிழகத்துக்கு செய்திருக்கக்கூடிய பல துரோகங்கள் குறித்து மக்களிடம் எடுத்து சொல்லி திமுகவுடைய உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில 45 நாட்களுக்குள் இந்த பரப்புரை இயக்கத்தை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்த நிலையில தான் தற்போது இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெறுகிறது. ஏறக்குறைய 2 கோடிக்கு மேல் உறுப்பினர்களை இதுவரை திமுகவில் சேர்த்திருப்பதாக திமுக தலைமை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தும் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோகுல், இந்த கூட்டத்தில் வாக்கு திருட்டு தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக போராட்டம், ஒருங்கிணைப்பு, இது சார்ந்த முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. ஏற்கனவே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து நாடாளுமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் சரி, இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திய போராட்டம், காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்திய பேரணி உள்ளிட்டவெல்லாம் கலந்து கொண்டு போராட்டங்களில் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்தாலும் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்ற அடிப்படையில திமுக நிர்வாகிகளுக்கு இது குறித்து ஒரு தெளிவான பயிற்சி அளிப்பதற்கான திட்டத்தையும் திமுக வகுத்து அதற்கான முடிவு எடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இதை கண்டித்து டெல்லியில் மட்டுமில்லாமல் தமிழகத்திலையும் ஒரு போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை திமுகவுடைய நிர்வாகிகள் கண்டறிவதற்கான ஏற்பாடுகளுக்காகவும் அதற்கான பயிற்சி அளிப்பதற்காகவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.